ஹலோ மக்களே, முள்ளங்கி சம்பல் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துடலாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பெரிய சைஸ் முள்ளங்கி எடுத்துக்கிறேன். அதோட வெட்டின வெங்காயம், உப்பு, மிளகு தூளுமை எடுத்தாச்சு. அதோட துருவின தேங்காய்ப்பூ, பாதி தேசிக்காய் எடுத்துருக்கிறேன். ஓகே, நாங்கள் இனி முள்ளங்கி சம்பல் செய்ய தொடங்கிடலாம். நிறைய பேருக்கு இந்த முள்ளங்கி சம்பல் செய்ய தெரியாதால் அவங்க கைக்குதுன்னு சொல்லி அதை வீட்டில் ட்ரை பண்ணாமே இருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்படி செய்கிறதன் மூலம் சூப்பர் டேஸ்டியான ஒரு முள்ளங்கி சம்பல் கிடைச்சிடும். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பாருங்கள், நாங்கள் முள்ளங்கி எடுத்து அதன் மேல் பகுதியை சுரண்டி எடுக்க வேணும். ஸோ முள்ளங்கின்ற அந்த மேல் தோல் எல்லாத்தையுமே நாங்கள் சுரண்டி எடுத்துருவோம். ஸோ டேஸ்டியான ஒரு முள்ளங்கி சம்பல் யாருக்கெல்லாம் பிடிக்குமென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாருங்கள், இனி நாங்கள் தண்ணியில் க்ளீன் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இனி நாங்கள் சின்ன சின்ன ஸ்க்ரேப் பண்ணி கொள்வோம். எங்களுடைய ஏவிஎன் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சூப்பரான ரெசிபி வீடியோஸில் சந்திக்கலாம். ஸோ பாருங்கள், இது சலரோக்காரருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். அவங்க பார்த்து கொண்டு இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே பாருங்கள், இது ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க. நாங்கள் மதியத்தில் நாங்கள் சோற்றோட சாப்பிட சூப்பராக இருக்கும். தனியாகவே சாப்பிட்டு போயிடலாம். அதில் அதுக்கு நாங்கள் இப்படி செய்தோம்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லாமே ஸ்க்ரேப் பண்ணி முடிஞ்சுது. இனி நாங்கள் இதில் இருக்கக்கூடிய அந்த சாரை நாங்கள் பிழிஞ்செடுக்க வேணும். அப்படியே சாரோட போடுறபடியே தான் எங்களுக்கு அந்த கசப்பு தன்மையாக இருக்கும் அந்த சம்பல். ஸோ அதுதாங்க எல்லாருமே பிளவுற உண்டு. ஓகே, நாங்கள் அதை நல்ல வடிவாக கையால் பிழிஞ்சு அதில் இருக்கக்கூடிய அந்த சாறு எல்லாத்தையுமே நீக்கிடுவோம். ஸோ பாருங்கள், அப்படியே இறுக்கி பிழிஞ்சு அதில் இருக்கிற அந்த சாறு எல்லாத்தையும் நீக்கிட்டு இன்னொரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஸோ அப்படி உதிரி உதிரியாக எங்களுக்கு கிடைக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். நான் கிழமையில் ஒரு தடவை செய்து சாப்பிட்டா ரொம்பவுமே உடலுக்கு ஹெல்த்தியான ஒன்று தான். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னொரு பாத்திரத்துக்குள்ளே மாற்றிடலாம். மாற்றிட்டு நாங்கள் வெட்டி வச்ச வெங்காயம், அதே மாதிரி தேவையான அளவு உப்பு, அதே மாதிரி மிளகு தூளுமே சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு தூள் சேர்த்துக்கொள்ளலாம். மிளகு தூள் சேர்க்காட்டி நாங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ பச்சை மிளகாயுமே சூப்பராக இருக்கும், சேர்த்து பாருங்கள். ஓகே, அதுக்கு பிறகு துருவின தேங்காய் பூவை போட்டுடலாம். இப்போ நாங்கள் வெட்டி வைத்த அந்த பாதி தேசிக்காயுமே பிழிஞ்சு விட்டுடலாம். ஸோ தேசி புளி விடையக்கில் இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஓகே பாருங்கள், எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். யாருக்கெல்லாம் முள்ளங்கி சம்பல் பிடிக்குமென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே பாருங்கள், எல்லாத்தையுமே சேர்த்து நல்லபடியாக நாங்கள் மிக்ஸ் பண்ண வேணும். மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த உப்பு, புளிப்பு, அதே மாதிரி மிளகுன்ற காரம் எல்லாமே சேர்ந்து சூப்பராக கிடைச்சிடும் எங்களுக்கு. ஓகே, சூப்பர் டேஸ்டியான ஒரு முள்ளங்கி சம்பல் 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிட்டு இன்னும் சூப்பரான மீட் பண்ணலாம். பாய்.